3 கிலோ சீரக சம்பா அரிசி. 3 பேரும் பிரியாணி செஞ்சு 3 பேரும் சாப்பிட போறோம். வாங்க பார்க்கலாம். கேரளத்து சேச்சி என்ன பண்றீங்க? மட்டன் பிரியாணிக்காக வெங்காயத்தை நல்லா வாசிட்டு இருக்கிறோம். ஆமா லலிதா, சரி 12 மணி ஆயிடுச்சு. எப்போ சமைச்சு எப்போ நாம பிரியாணி சாப்பிடுவேன்? அது என்ன ஜெஸ்ஸி, எவ்வளோ நேரம் ஆகுது? 1:30 மணிக்கெலாம் செஞ்சு சாப்பிடலாம். 3 கிலோ பிரியாணி செய்யறதுல ஒரு விஷயமா? நாங்கள் 5 கிலோ பிரியாணி அசால்ட்டாக செஞ்சுருவோம். 5 கிலோ பிரியாணி அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிருவோம். 3 கிலோ எவ்வளோ நேரம் ஆகுது? சீக்கிரம் செஞ்சுக்கலாம். 5 கிலோ பிரியாணி 5 நிமிஷத்தில் எவடி செய்கிறவ? 5 நிமிஷத்துல 5 கிலோ பிரியாணியாமா? யாரால நம்ப முடியும், இல்லை யாரால செய்ய முடியும்? நாங்கள் செஞ்சுருவோம். நானும் ஜெஸ்ஸி எப்போ பார்த்தாலும் எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்போம். பிரியாணி செய்யல. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறா சீன் போடுறதுக்குன்னு, எல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். எடுப்படி வேலையெல்லாம் வந்து கரண்டியிலேருந்து நாங்கள் எல்லாம் எடுத்து கொடுப்போம். நீ உட்காந்துட்டு கிளறிட்டு நாங்கள் பிரியாணி செஞ்சோம். சரி, அந்த ஃப்ரெண்டு அவ அந்த கேமராமேன் தான் கேமரா எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓ, என்னை பற்றி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி வெங்காயம் தந்துருவேன், அந்த பச்சை மிளகாய் தந்துடும், அந்த பூண்டு வந்து என்ன உளி உளின்னு சொல்லி எடுத்துடுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அவளோட சேர்ந்துக்கிட்டு எப்பயுமே பிரியாணி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கும் அவ வந்து கிண்டி விட்டுட்டு இடையில ஃபோன் பேச போயிருப்பா. அப்போ நாங்கள் தான் கரெக்டாக அதை பார்த்துட்டுருவோம். அப்போ வந்துட்டு கரெக்டாக எல்லாருக்கிட்டையும் இப்போ சாப்பாடெல்லாம் சரிசமமாக எல்லாத்துக்கும் போட்டுருவா. கறி சாப்பாடு பரிமாறுவா. அப்புறமேட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் பிரியாணி கரைக்கிறதுக்கு எடுத்துட்டு இருக்கோம். சரி, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சேலஞ்சு. 2 பேரும் சேர்ந்து என்னை கூடி பேசுனீங்கல்ல, வீடியோ கூட பார்க்காம என்னை பற்றி பேசுனீங்கல்ல. இன்னைக்கு வந்து 3 கிலோ பிரியாணிக்கு நீங்களே தான் அளவு போடணும். அந்த பிரியாணி 3 கிலோவுக்கு நாங்கள் எடுத்துருவோம். கரெக்டாக எடுத்துருவோம். சரி, அது பிரியாணியா இருக்குமா? பிரியாணி மாதிரி தான் வரும். எடுக்கிறோம். இல்லையா, இவன் வந்து குமராவளத்துல உங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பிரியாணி செஞ்சாங்க பூண்டு போடாம. அது எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி அது வந்து சரிதான் செஞ்சது. பூண்டு போட்டாலும் சரி, போடலாம். பூண்டு போட்டாலும் சரி, போடலாலும் சரி, சரிதான் செய்யற பிரியாணி சூப்பரா வந்துடும். இன்னைக்கு நாங்க மட்டன் பிரியாணி செய்யறோம், அசத்துறோம். சரி, அளவு எதுவும் என்கிட்ட கேட்க மாட்டீங்கல்ல? சரி, பாத்துக்கலாம். 3 கிலோவுக்கு 30 கிராம், இந்த 30 கிராம் எடுத்தா போதும். நீ 30 பட்டை ரெடி போதும். சரி, ஓகே. பாய். பிரியாணி எப்படி இருக்கும்? சரி, நீங்க அளவு போட்டு செய்யுங்க. அதுக்கு நான் பிரியாணியா என்னன்னு நான் பேர் வச்சிடுறேன். என்னடி அங்க குசு குசு? ஏலக்காய் வைக்கிறோம். இன்னைக்கு சமைக்கிறதான டேஸ்டா செய்ய போறோம். சரிடா, இது போதுமான்னு பாரு. செல்லக்குட்டி வந்து பாரு. இல்ல, நான் இன்னைக்கு வந்து அளவு பாக்குறதா இல்ல. பிரியாணி வேணா பேர் வைக்கிறேன், அது என்னன்னு சொல்லிட்டு. மட்டன் பிரியாணிக்கு தேவையான அளவு கிராம் எடுத்துக்கிட்டோம். 3 கிலோவுக்கு பரவாயில்லையே, அளவு ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. நல்லா தான் எடுத்துருக்கிறீங்க, கரெக்டாக தான் இருக்குது. 14 வருஷமா கூட உட்காந்துட்டு நாங்கள் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அளவு தெரியாதா என்ன? நாங்களே இப்போ தனித்தனியாகவே எங்கள் வீட்டில் செஞ்சு பழகுனால நாங்கள் இப்போ பழகிக்கிட்டோம். இப்போ வந்து 3 கிலோ பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு எல்லாம் நாங்கள் அரைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு அலாசிக்கலாம். தனித்தனியாக அலாசிக்கலாம். அப்படி ஒட்டுக்கவா எப்படி வேணாலும் கழுவு, சுத்தமாக கழுவு. மண் நிறையா இருக்கும்ல. இஞ்சி தண்ணி கழுவிக்கலாம். பழன்னு எப்படி வெள்ளையாக கழுவி இருக்கிறோம் பாரு. மட்டன்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 3 விசில் விட்டுக்கலாம் குக்கரில் போட்டு. அப்புறமேட்டு விறகடுப்பு செஞ்சுக்கலாம். சின்ன வெங்காயம் எங்கள் நாட்டில் ചെറിയ ഉള്ളിன்னு പറയും. வெயிலுக்கு அதுக்கும் புதினா நல்லா வாடிடுச்சுல்லடி.
நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்தோம்ல, அதனால தான் கொஞ்சம் வெயிலும் ஓவர். ஈரோட்டில் வெயில் ரொம்ப அதிகம். வெயிலில் நாமளே வாடுறோம், புதினா வாடாதா? வாடிருச்சு. என்னடா நடக்குதுங்க? ஐயோ ஃப்ரெண்ட்ஸுங்களா, ஒரு பிரியாணி தரதுக்குள்ளார இவங்க என்ன படுத்தின பாடு இவ்வளவு பிரியாணி சாப்பிடணும். எடு ஜெசி, எடு. ஜெயிச்சிட்டோமாரா, ஜெயிச்சிட்டோம். எப்பயும் போல 3 கிலோ சொன்னா நம்ம 3.5 கிலோ போடுவோம். இன்னைக்கு அதே மாதிரி போடலாம் மாதிரி. கரெக்டாக 3 கிலோ கரெக்டாக தான் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. ஹலோ மேடம், அரிசி வாங்கினது நானு, அதில் 3 கிலோ தான் இருக்குது. எப்பயும் போல என்னை ஏமாற்ற முடியாது. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டேன் ஜெசி. எப்பயுமே நாங்கள் வந்து இவ 2 கிலோ போட சொன்னால் நாங்கள் 2 பேர் சேர்ந்து 2.5 கிலோ போடுவோம். 3 கிலோ போட சொன்னால் 3.5 கிலோ போடுவோம். இப்படிதான் எப்பயுமே நாங்கள் திருத்தம் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டா. என்ன பண்ண தெரியுமா, எப்பவுமே எங்களுக்கு டவுட்டா இருக்கும். ஐயோ 10 அவ அக்யூரேட்டா சொல்லும், கரெக்டா போடணும், இவ்வளவுதான் போடணும். ஆனா நாங்க வந்து இல்ல தர பண்ணிடுவேன். கடைசியில அந்த கரெக்ட் டைம்ல அவங்க அரிசி போன டைம்ல கண்டுபிடிச்சிடுவேன். எவ்வளவு போட்டீங்க சொல்லி எங்களுக்கு ஆரம்பிச்சிடுவேன். எப்பயுமே பிரியாணி நிறைய ஆயிடும். அடுத்த நாள் மிச்சம் வச்சு நாங்கள் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது முடியும் சாப்பிடையிலே திட்டிகிட்டே இருப்போம். முடிய நாளைக்கு எங்க திட்டிட்டே தான் இருப்பேன். சரி, கம்ப்ளைண்ட் முடிஞ்சிருச்சா? வெங்காயம் போட்டு ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் லலிதா மேடம், நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கேன். வெங்காயம் வதங்கிருச்சா? இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். போடுங்க. என்ன சின்ன வெங்காயம் பேஸ்டா? ஆமாம். ஓகே, போடு. கமன்னு ஒரு வாசனை வருதுல்ல. போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி தான் அளவு. தக்காளி வதங்கிட்டோம், அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் உப்பு போடு லலிதா. போட்டுக்கலாம். போடு. போதும். அப்புறம் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அதான் அப்படி கமாந்த மனம் வருது. பட்டா கிராம்பு ஏலக்காய் தூள் போட்டாங்க. இதே இருக்குது. அப்புறம் பாதி போடு பிரியாணி மசாலா. ஜெசி, அப்படியே பார்க்கும் போது டெம்ட் ஆகுது இல்ல? கலர்ஃபுல்லா இருக்குது இல்ல? இப்போ குக்கர்ல பாத்தீங்கன்னா அரைப்பதம் வேக வச்சாச்சு. ஒரு 1/4 பதம் இருக்கிற தண்ணியில இந்த மசாலாவோட சேர்ந்து வேகட்டும். பிரியாணிக்கு அரிசி உடையாம இருக்கிறது கடைசி நம்ம லெமன் புளிஞ்சு வச்சுருவோம். அதுக்கு லெமன் நீர் தயார் பண்ணிட்டு. ஜெசி, 3 லெமன் போதும், தக்காளி அதிகமா இருக்கிறதுனால 3 மட்டும் புளி. எலுமிச்சை சாறு ஊற்றிக்கலாம். அப்பா, கமன்னு வாசனை வருதுல்ல. மட்டன் பிரியாணியோட வாசனை தான். அப்படியே பார்க்கறதுக்கு எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது பாருங்க. அப்படியே சாப்பிடணும் போல அப்படியே டெம்ப்ட் ஆகுது எனக்கு. கம மணக்கும் அப்படியே பிரியாணி. பல இருக்கு. எப்படி கோழி முட்டை ஜெசி சொல்ற மாதிரி. கோழி முட்டை உங்களால அப்படி செய்ய முடியாது. மட்டனை பாருங்க, பிளைனா மட்டன் தான் சாப்பிடுறோம். மட்டன் பிரியாணி செமையா செஞ்சுதான் வாங்க சாப்பிடலாம். செம டேஸ்ட்டுங்க. அப்படியே ஒரு மட்டன் பீஸ் வச்சு கொஞ்சம் சாப்பாடு வச்சு கொஞ்சோட தயிர் அப்படியே வச்சு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்குங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை டாயிங்க்கு நம்புங்க. Thank you.